ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி ஜவ்வரிசி வச்சு ஒரு புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் வாட்டர் பாயில் பண்ணியிருக்கேன். அதில் 1/4 கப் ஜவ்வரிசி ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா குக் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜவ்வரிசி நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது திக்கான மில்க் 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். அது பாயில் ஆகட்டும். இப்போ 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்து கரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மில்க் பாயில் ஆகிடுச்சு. ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 150 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கார்ன்ஃப்ளோர் மாவு கரைசலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வேறொரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை 4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் நம்ம கீப் அப் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 4 ஹவர்ஸ் இப்போ சூப்பராக நம்ம புட்டிங் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.